ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எமரால்டு அப்படிங்கிற ஊர்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம எமரால்டுல இருந்து அவிலாஞ்சி வரைக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம எமரால்டு டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அவிலாஞ்சி போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, நாம அவிலாஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நம்ம எமரால்டுல இருந்து அவிலாஞ்சி போற பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போட் பண்ணலாம். மக்களே, அவலாஞ்சி பஸ் ஏறியாச்சுங்க. இது குட்டி பஸ்ஸுங்க, டிஎன்எஸ்டிசி குட்டி பஸ். கியூட்டா இருக்குல்ல? மக்களே, நாம எமரால்டுல இருந்து அவிலாஞ்சி நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் செம்ம நேரோ ரோட்ஸுங்க, ஹில் மேல. அண்ட் இதெல்லாம் வந்து இன்டீரியர்ல இருக்கிற ஏரியாஸ்ங்கிறதுனால நீலகிரி மாவட்டத்து மேல ரோட்ஸ் எல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும். ஆப்போசிட்ல ஏதாவது வெஹிக்கிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வழி விட்டு தான் போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நேரோ ரோட்ஸ். ஆப்போசிட்ல போறதும் பாத்தீங்கன்னா அவலாஞ்சியில இருந்து ஊட்டி போற பஸ்ஸுங்க. சோ இன்கேஸ் நீங்க வந்து ஊட்டி வந்துட்டு ஊட்டில இருந்து அவலாஞ்சி எல்லாம் வரணும்னா, எமரால்டு அவலாஞ்சி எல்லாம் வரணும்னா டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும். காலையில 2 பஸ், மதியத்துக்கு மேல 2 பஸ், அப்படி இந்த ஒரு 4-5 பஸ் தான் இருக்கும் மொத்தமாவே. மஞ்சூர் டவுன்ல இருந்து ஒரு பஸ் வரும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் ஊட்டி வந்துட்டு ஊட்டியில இருந்து தான் மற்ற பிளேசஸ் சுத்தி பார்ப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, நம்ம பஸ்ல போயிட்டு ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க காலையில அவலாஞ்சி வர பஸ்ல ஊட்டியில இருந்து அவலாஞ்சி வந்துட்டு எக்கோ டூரிசம் பார்க் இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம அங்கதான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால நீங்க காலையில கிளம்புனீங்கன்னா நல்லா சுத்தி பார்த்துட்டு மதியத்துக்கு மேல கிளம்புற பஸ்ல நீங்க திரும்பி வரலாம். சோ எனக்கும் எக்ஸைட்மெண்டா இருக்கு, எப்படி இருக்கும் அவலாஞ்சி அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு. நம்ம எமரால்டுல இருந்து அவலாஞ்சி போற வழியிலேயே பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு. கிராமங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மலை சரிவுகள்ல ஃபுல்லா வந்து காய்கறிகள், டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் வந்து விவசாயம் பண்றாங்க. சைட்ல நிக்குது பாருங்க ட்ரக்ஸ். இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி மலை கிராமங்கள்ல இருந்து ஊட்டி, மேட்டுப்பாளையம் வரைக்கும் இங்க விளையிற காய்கறிகள் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். கீழே ஓடுது பாருங்க, ஒரு ஓடை மாதிரி ஓடுது பாருங்க, அதுதான் வந்து எமரால்டு டேம்ல இருந்து ஓடுற நதிங்க. சோ இந்த மாதிரி நிறைய நதிகள் வந்து சேர்ந்துதான் வந்து நமக்கு கீழே ஆறுகளா ஓடுது. சோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் பாருங்க நமக்கு வந்து தாய்மடி மாதிரி. சோ மேல இருந்து நம்ம மழைக்காலங்கள்ல பெய்யற மழை எல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி லேக்ஸ், டேம்ஸ் எல்லாம் சேகரிச்சு வச்சுதான் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமா விடுறாங்க. சோ இதெல்லாம் வந்து நீர்பிடிப்பு பகுதிகள்ங்க. நமக்கு காவிரியா இருக்கு, பவானியா இருக்கு, இதுக்கெல்லாம் நீர்பிடிப்பு பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த மலை குன்றுகள் தான் வச்சுக்கோங்களா. அதனாலதான் வந்து மலைகள் மேல சோலைக்காடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சோலைக்காடுகள் என்ன பண்ணும்னா, மழைக்காலங்கள்ல பெய்யற மழை வந்து நல்லா ரூட்ஸ் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வெயில் காலங்கள்ல, பனிக்காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியிடுமா. சோ அதுலதான் வந்து நமக்கு வந்து என்னதான் ஹிமாலயாஸ் மாதிரி கிளேசியர்ஸ் எல்லாம் இல்லாட்டி கூட தென் தமிழகத்துல அல்லது தென்னிந்தியா
இருக்கு அப்படின்னா, நம்ம கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி மாதிரி நிறைய ஆறுகள் வந்து ஓடுதுன்னா அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வந்து தாய்மொழி மாதிரி. இங்க உற்பத்தி ஆகிற நீர் தான் வந்து அங்கங்க கலெக்ட் ஆகி டேம்ஸ்ல சேகரிச்சு வச்சு நமக்கு ஆறுகளா கீழே ஓடுதுங்க. சோ இங்க இருக்கிற டேம்ஸ்ல எல்லாமே வந்து குட்டி குட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா இபி குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன காலனிஸ் இருக்கும். ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. நம்ம நீலகிரி வந்து கீழே எப்படி மாவட்டங்கள் இருக்குமோ அது மாதிரி மலை மாவட்டம் நம்ம நீலகிரி. அதனால ஊட்டி தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு ஊட்டியை சுத்தியும் சுத்து பார்க்க. நீலகிரி மாவட்டத்துக்குள்ள கூடலூர் பக்கத்துல நமக்கு தெப்பக்காடு, முதுமலை ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும். குன்னூர் பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி கிராமங்கள், சிம்ஸ் பார்க் அது மாதிரி ஏரியால இருக்கும். கேடி வேலி இருக்கும் குன்னூர்ல இருந்து ஊட்டி வர வழியில. அதுக்கப்புறம் மஞ்சூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹிரியசீகை, கிண்ணக்கோரை, குந்தா, கீழ்குந்தா, மேல்குந்தா அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கும். அப்பர் பவானி எல்லாம் ரொம்ப இன்டீரியர், அங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல, பர்மிஷன் இருக்கான்னு தெரியல. மத்தபடி பாத்தீங்கன்னா இங்க எமரால்டு அவலாஞ்சி பக்கத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. நிறைய வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் மாதிரி பண்ணி காய்கறிகள் எல்லாம் விளைவிச்சிட்டு இருக்காங்க. மலை மேல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களா. ஏன்னா வேலி மாதிரி இருக்கிற ஏரியாஸ்ல தான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்மிங் எல்லாம் பண்ண முடியும். ரொம்ப சரிவா இருக்கிற மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ எஸ்டேட்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சமவெளி பகுதிகள், மலை மேல இருக்கிற சமவெளி பகுதிகள்ல உங்களுக்கு காய்கறிகள் இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து இன்டீரியர் கிராமங்க. அவலாஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர். இன்னும் கொஞ்ச தூரத்துல போனோம்னா நமக்கு கிராமங்கள் முடிஞ்சு ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும், சோலை காடுகள் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஃபாரஸ்ட்குள்ளதான் வந்து எக்கோ டூரிசம் பார்க் வச்சிருக்காங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ஜீப் சஃபாரி எல்லாம் கூட இருக்கும்னு சொன்னாங்க. பட் நமக்கு இந்த டைம் வந்து டைம் இருக்காது நம்ம ஜீப் சஃபாரி எல்லாம் போறதுக்கு. ஏன்னா பஸ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு ½ இந்த பஸ்லயே திரும்பி வரும்போது கிளம்பிடுவோம். ஏன்னா நம்ம காலையில எமரால்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம ஊட்டியில இருந்து எமரால்டு வந்தது, எமரால்டு லேக்கு, ஊரு இதெல்லாம் சுத்தி பார்த்தது எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ அவலாஞ்சி போயிட்டு இருக்கோம். ஸோ காலையிலேயே வந்திருந்தா அவலாஞ்சிலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். நீங்க இன்கேஸ் அவலாஞ்சில நல்லா எக்கோ டூரிசம் பார்க், சஃபாரி எல்லாம் போகணும்னா எமரால்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டைரக்டா அவலாஞ்சி எக்கோ டூரிசம் பார்க்குக்கே வந்துடலாம். நாம இப்ப போயிட்டு அங்க என்னென்ன பிளேசஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல காமிக்கிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? மக்களே, நம்ம எமரால்டு இருந்து அவலாஞ்சி வந்துட்டு, அவலாஞ்சியில இருக்கிற எக்கோ டூரிசம் பார்க் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. எவ்வளவு நேரம் ரோடு பாருங்க. இதுக்கப்புறம் நிறைய குடியிருப்புகளும் இருக்காது, அங்கங்க குட்டி குட்டி வீடுகள் தான் இருக்கும். இங்க விவசாயம் பண்றாங்க இல்லையா, அவங்களோட குடியிருப்புகள் மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு சூப்பரா வந்து கேரட், பீட்ரூட் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. குட்டி குட்டி பைப்ஸ் எல்லாம் போட்டு, குட்டி கிணறு மாதிரி ஒண்ணு பண்ணி, ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான அவலாஞ்சி கிராமங்க. நம்ம பஸ் பயணம், மலை பயணம், இதோட வந்து ஒரு இளையராஜா சாங் கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. சோ இளையராஜாவே வந்து மியூசிக் அமைச்சு அவரே பாடின ஒரு சாங்குங்க, உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல. சோ இது எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே,
தேரில் வந்த தெய்வமே தேவபந்தமே எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே கையில் தீபம் இருந்தும் நான் கண்ணில்லாமல் வாழ்ந்தேன் கண்ணை தந்தும் உன்னை நான் அன்னை போல காப்பேன் வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா விழிகள் ரெண்டும் பள்ளிக்கூடம் தொடங்கு கண்ணா புதிய பாடம் மடியில் சாய்ந்து படிக்க வேண்டும் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே தேரில் வந்த தெய்வமே தேவபந்தமே எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே முத்தம் போடும் வேளையில் சத்தம் ரொம்ப தொல்லை பூக்கள் பூக்கும் ஓசைகள் காதில் கேட்பதில்லை காமபானம் பாய்வதால் காயமாகுமே காமபானம் பாய்வதால் காயமாகுமே கலசமிங்கு கவசமாகும் காம நம்பு முறிந்து போகும் மலர்ந்த தேகம் சிவந்து போகும் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே தேரில் வந்த தெய்வமே தேவபந்தமே எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே மக்களே எப்படி இருந்துச்சு நம்ம இளையராஜா அவர்களே இசையமைச்சு அவரே பாடின சாங்குங்க இது செம்ம சூப்பரான சாங்கு உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற படத்துல வேற யார் லிரிக்ஸ் நம்ம வைரமுத்து அவர்கள் தான் சோ டைமண்ட் பியர்னு சொல்லி நிறைய ட்ரால்ஸ் எல்லாம் வரும் வைரமுத்து அவர்களோட லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா செம்மையா இருக்கும் ஆழ்ந்து உள்ளர்த்தங்களுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகா கவிஞர் பூந்து விளையாடி இருக்காருப்பா அப்படின்னு தோணும் சோ நிறைய வந்து என்ன சொல்றது அப்படி புனைஞ்சு எழுதுவாங்க இல்லையா சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஓப்பனா சொல்லாம இப்படி மறைமுகமா இலைமறைவு காய்மறைவா சொன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் வந்து வைரமுத்து அவர்களோட நிறைய லிரிக்ஸ் இருக்கும் சோ இளையராஜா அவர்களே இசையமைச்சு அவரோட வாய்ஸ்லயே பாடினா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ்ங்க ரொம்ப பிடிக்கும் இந்த சாங் சோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு பாடினது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் நிறைய சாங்ஸ் பாடிடுவோம் இல்ல பயங்கரமா இருக்குப்பா அப்பா எங்களை விட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ நம்ம அவலாஞ்சியில் இருக்கிற கிராம பகுதிகள் விவசாய நிலங்களை எல்லாம் தாண்டி இப்போ ஃபாரஸ்ட் குள்ள வந்தாச்சுங்க இந்த ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஏன்னா வந்து இது எக்கோ ரிசர்வ் மாதிரி நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாவட்டமே வந்து மேல இருக்கு இல்லையா அதனால நிறைய கிராமங்கள் இருக்கும் நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்கும் நிறைய வந்து விவசாய நிலங்கள் இருக்கும் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து மலை மேல விளையிற பொருட்கள் எல்லாம் வந்து விளைவிப்பாங்க அது போக பாத்தீங்கன்னா
ஒரு சர்டைன் ஏரியாஸ் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்டா இருக்கும். முதுமலை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, நம்ம முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். வந்து நிறைய ஏரியாஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதுல தெப்பக்காடு, முதுமலை சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், அதுக்கப்புறம் புலிகள் சரணாலயம், அதுக்கப்புறம் தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், அதுக்கப்புறம் ஹிரிய சீகை, கிண்ணக்குறை, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸா இருக்குங்க. ஒன்னு ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கும், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸா இருக்கும், ஒரு பக்கம் கிராமங்கள் இருக்கும், ஒரு பக்கம் குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்கும், கோத்தகிரி, கூடலூர் மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கோ டூரிசமும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தாங்க. நம்ம ஃபாரஸ்ட் கவரை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்னா இல்லையா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணி நமக்கு வருஷம் ஃபுல்லா நீர் கிடைக்கிறதுக்கு ஆதாரமே வந்து இந்த சோலை காடுகள் தான், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல. ஸோ அதை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் அவலாஞ்சி எக்கோ டூரிசம் பார்க்கு. உள்ள வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் டூரிஸ்டுக்கு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பைன் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குமா. உள்ள வந்து ஒரு ஓடையோ ஆறோ கூட ஓடுதுங்க. கரெக்டா வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல எக்கோ டூரிசம் ஃபாரஸ்ட், எக்கோ ஃபாரஸ்ட், இதுக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகிற நதி தான். அதெல்லாமே வந்து நாம பார்க்க போறோம். இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல நாம ரீச் பண்ணிடலாம். கார்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம அவலாஞ்சி ரீச் ஆயாச்சுங்க எமரால்ட்ல இருந்து. செம்ம பஸ்ஸுங்க. ஐயோ, ட்ரைபல்ஸ் ஹீரோவா இந்த பஸ் பேரு, உதகை டு அவிலாஞ்சி பஸ். எக்கோ டூரிசம் பார்க் வரைக்குமே வருதுங்க. அருமையா இருக்குங்க ஏரியா. செம்ம திக் ஃபாரஸ்ட். ஐயோ, வேற லெவல்ல இருக்குங்க. வாங்க அவிலாஞ்சி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மக்களே, அவிலாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு எக்கோ டூரிசம் ஸ்பாட்டுங்க. இங்கே உள்ள பைன் ஃபாரஸ்ட் இருக்கும், ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கும், ஓடை, அதுக்கப்புறம் அவிலாஞ்சி லேக்கு, இதெல்லாம் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகணுன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தோடர்களோட, தோட இன மக்களோட அந்த ஹட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட அமைச்சிருப்பாங்க. ஸோ வாங்க அதெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ மக்களே, அவலாஞ்சியில் நீங்கள் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கோ டூரிசம் வெஹிக்கிள் இருக்குங்க, சூழல் சுற்றுலா வாகனம் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ டிக்கெட் கவுண்டரெல்லாம் உள்ளே இருக்குங்க, டிக்கெட் ஜீப் சஃபாரிக்கு போகிறதுக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே குட்டி கேன்டீன் இருக்குது, இந்த ஹட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் டிக்கெட் கவுண்டர். நம்ம பஸ் வந்து போயிட்டு இங்கே ஒரு 20 மினிட்ஸ் ஹால்ட் பண்ணுமா, அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. 1:20 கிளம்புவாங்க. நமக்கு இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குங்க. வாங்க சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். த பைன் ஃபாரஸ்ட்டு லேக் எமரால்டுங்கிற பாருங்க. எமரால்டு லேக்லேருந்து பேக் சைடில் இருக்கிறது இது அவிலாஞ்சி லேக்கு. ஸோ எமரால்டு லேக்கும் அவிலாஞ்சி லேக்கும் இன்டர் கனெக்டடுன்னு வச்சுக்கோங்களா. ஊட்டியோட நீராதாரம் எப்படி ட்ரையாக இருக்குது பாருங்க மக்களே, வெரி அன்ஃபார்ச்சுனேட். மார்ச் மாதம் நம்ம இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவே வந்து ஒரு 10% ஆஃப் த லேக் தான் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் ஏப்ரல், மே 2 மாதம் இருக்குது. ஸோ டிக்கெட் கவுண்டர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு கேன்டீன் இருக்குங்க.
உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், காஃபி, டீ எல்லாமே கிடைக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். ஓ, எப்படி இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம பைன் ஃபாரஸ்ட் எங்கே போனாலும், எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் ஒரு பைன் ஃபாரஸ்ட் இல்லாமல் இருக்காதுங்க. கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட்டும் ரொம்ப ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதாவது அந்த டூரிஸ்ட் சர்க்கியூட்டில் பைன் ஃபாரஸ்ட்டும் இருக்கும். நம்ம ஊட்டி அவலாஞ்சிலையும் ஒரு பியூட்டிஃபுல்லான பைன் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அதாவது பைன் ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வெயிலே அடிக்காதுங்க. ஃபுல்லாக வந்து நிழல்லாம் இருக்கும். அவ்வளோ சூப்பரான வைப்ஸாக இருக்கும். பைன் ஃபாரஸ்ட் ஒட்டுனா அப்படியே வந்து ஒரு லேக்கோட, இதெல்லாம் ஆக்சுவலாக லேக்கோட கரைங்க. இது வரைக்கும் தண்ணி நிற்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லேக்கில் தண்ணி இல்லாதங்காட்டி நம்ம இவ்வளோ தூரம் உள்ளே போய் பார்க்க முடியுது. மக்கள் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டும் வேற அங்கே இருக்கு பாருங்க. அந்த ஏரியாலாம் நாம தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்போ வெறும் பாறைகள் தான் தெரியுது. அவலாஞ்சி லேக்குள்ள இருக்கிற பாறைகள் எல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு அவலாஞ்சி லேக்கு ட்ரையா இருக்கு. ஸோ அப்படியே நம்ம பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து பேக் சைடு வந்தோம்னா இங்க பாருங்க, ஒரு குட்டி உட்டன் பிரிட்ஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கு. தண்ணி எதுவும் போகுதா என்னன்னு தெரியல. பேருக்கு நான் ஓடைன்னு நிரூபிக்கிறதுக்கு லைட்டா நீர் விட்டுற மாதிரி போயிட்டு இருக்குங்க. இது பின்னாடி ஃபுல்லா ஃபாரஸ்ட். நாம எக்கோ டூரிசம் வெஹிக்கிள் எடுத்தோம்னா இதுக்குள்ளதான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு 1 hour போவாங்க போல. என்ன சார்ஜ்ன்னு தெரியல. போகும்போது டிக்கெட் கவுண்டர்ல பார்த்துட்டு போவோம். அங்க தெரியுது பாருங்க நம்ம எமரால்டு எல்லாம். எவ்வளோ பீக் சம்மரா இருந்தாலும் நம்ம ஊட்டிக்குள்ள வந்து பிளசண்டா இருக்குங்க வெதரு. நம்ம வெளியே டவுன் ஏரியாலாம் போனா கொஞ்சம் சுள்ளுன்னு அடிக்குது. பட் இருந்தாலுமே வந்து காத்துல அந்த குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால அவ்வளவா நமக்கு வெயில் உரைக்கிறது கிடையாது. அதுவும் பைன் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் வந்துட்டா உங்களுக்கு எல்லா சீசனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல. செம்ம கூலா, செம்ம சில்லா. இப்பவே வந்து லைட்டா மிஸ்டா தான் இருக்கு. பேக்ரவுண்ட்ல பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, லைட்டா மேகமூட்டமா இருக்கிற மாதிரி. பின்னாடி நாம அவலாஞ்சி லேக் பக்கத்துல வந்தாச்சுங்க. எமரால்ட் லேக்லயாவது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க. அவலாஞ்சி லேக்ல தண்ணியே இல்லைங்க. இருங்க காமிக்கிறேன். அவலாஞ்சி எக்கோ டூரிசம் பார்க்குள்ள இருக்கிற பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து அப்படியே நாம பேக் சைடு வந்தோம்னா ஒரு ரிவர் மாதிரி ஓடுதுங்க. டு நாட் பாத் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கரடு முரடா இருக்கிற ஏரியா. அண்ட் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ரிவர்ஸ்ல நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். எப்போ திடீர்னு காற்றாற்று வெள்ளம் வரும் தெரியாது. பாருங்க, அங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்குற ஏரியால இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல உள்ள இருக்கு. மக்களே அல்டிமேட்டுங்க. இங்க பாருங்க, ஒரு ரிவர் ஓடுதுங்க. பளிங்கு மாதிரி இருக்குங்க தண்ணி. நேரா மலைகள்ல இருந்து வர தண்ணிங்க. விர்ஜின் வாட்டர். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஓட. வாவ், அமேசிங். பா, சான்ஸே இல்லைங்க. அவலாஞ்சி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒக்கா மக்கா, சான்ஸே இல்ல. குட்டிஸோடலாம் மட்டும் வந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ரொம்ப கரடு முரடா இருக்குங்க. ஃபுல்லா பாறைகளா தான் இருக்கு, பெபிள்ஸா தான் இருக்கு. அங்க பசங்களை எல்லாம் கூட்டிட்டு இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே வாங்க, குயிக்கா நம்ம ஆத்துக்குள்ள இறங்கி கொஞ்சம் தண்ணியில ஆடிட்டு அதுக்கப்புறம் போலாம்.
எவ்வளவு மேல இருக்கு பாத்தீங்களா? அதனால குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். மக்களே, நம்ம மேல இருந்து கீழே ஆத்துக்கு வந்தாச்சுங்க. நான் சொன்னல தண்ணியோட கிளீன்லினஸ் அப்படியே பளிங்கு மாதிரி இருக்குங்க. நல்லா வழுக்குது. வாவ், இங்க பாருங்க. நிறைய மக்கள் ஆடிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு பாறாங்கல்கள் இருக்கு பாருங்க. பா, சான்ஸே இல்லைங்க. மக்களே, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டேஸ்ங்க. சான்ஸே இல்ல. அப்பா, தண்ணி எப்படி இருக்கு? பளிங்கு மாதிரி செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஐஸ் வாட்டர் மாதிரி. ஐயோ, சம்மர் சீசன்ல வந்தாதான் இந்த ஆத்துக்குள்ள எல்லாம் இறங்க முடியும்னு நினைக்கிறேன். மழை காலத்துல எல்லாம் அடிச்சு தாக்கிட்டு போகும் போல, காற்றாட்டு வெள்ளம் மாதிரி. இங்கெல்லாம் வந்துட்டா உங்களுக்கு போகவே தோணாது. ஐயோ, அமேசா இருக்குங்க. ஊட்டி வந்தா அவலாஞ்சி வர்றதுக்கு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. எமரால்டு அவலாஞ்சி எல்லாம் ஹெவன் ஆன் எர்த். நம்ம உதகை டிஸ்ட்ரிக்டோட ஜெம்முனே சொல்லலாம். சான்ஸே இல்ல. மக்களே, நம்ம ஆசை தீர ரசிச்சாச்சுங்க. நம்ம அவலாஞ்சி ரிவர்னு பேரு வச்சிடலாம்னு நினைக்கிறதுக்கு. காற்றாட்டு ஓடைதான், நாம வைக்கிறது தான் பேரு. அவிலாஞ்சி எக்கோ டூரிசம் பார்க்குள்ள ஓடுற ஒரு ஸ்ட்ரீமுங்க. சான்ஸே இல்லைங்க. ஐயோ, இங்க பாருங்க, இவங்கெல்லாம் பைக்கர்ஸுங்க. பைக்ல வந்தா நல்லா டைம் எடுத்து நீங்க சுத்தி பார்க்கலாம். இங்க தோடர்களோட ஹட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அந்த ஜிப்சில போனீங்கன்னா பார்க்கலாங்க. ஜிப்சில சஃபாரி போனீங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மலைவாழ் மக்களோட ஹட்ஸ்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. என்ன மக்களே, அவிலாஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அவிலாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அவிலாஞ்சி சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்னு நம்ம தெய்வ திருமகளா என்ன ஃபில்மு நம்ம விக்ரம் நடிச்சது. ஸோ அந்த படம்லாம் இந்த ஊர் பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ அமேசிங்காக இருக்கு. குளிர்காலத்துல எல்லாம் அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கும் போல. வெயில் காலத்திலே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. லவ்வர்ஸ்க்கு, நியூரி மேரிட் கப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து இது சூப்பரான ஹனிமூன் ஸ்பாட்டாக இருக்குங்க. ஊட்டி வந்தா நீங்க இந்த மாதிரி பிளேசஸ் தான் சுத்தணும். டவுனுக்குள்ள சுத்திட்டு இருக்காம நல்லா இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே சும்மா எக்ஸலண்ட் மெமரிஸா இருக்கும். மக்களே, நம்ம ரிவர் வியூவும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க.
இங்க பாருங்க நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. சீசன்லலாம் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும் போல. நல்லா ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க அவலாஞ்சி எக்கோ டூரிசம் பார்க்கு. நாம சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் டிக்கெட் கவுண்டர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃபாரஸ்ட்குள்ளே எவ்வளோ பியூட்டிஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ கியூட். மக்களே பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து நாம வெளியே வந்தாச்சுங்க. இது ஜிப்சி சஃபாரி போகிற ரூட்டு. ஸோ இங்கே நம்ம ஹோட்டல் பார்த்தோம்ல, அவலாஞ்சி ஹோட்டல், என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, மேகி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா என்னன்னு தெரியல, சிக்கன் நகெட், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கு. மார்னிங் வந்தால் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் போல. ஜூஸ் எல்லாம் கூட இருக்கு. உள்ள ப்ராப்பர் டைனிங் ஏரியாலாம் இருக்குங்க. மக்களே நம்ம டிக்கெட் கவுண்டர் இருக்கிற பில்டிங் பாருங்களா, தோடர்ஸோட ஹட்டு மாதிரியே பண்ணியிருக்காங்க. கியூட்ல இங்க நிறைய சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த அவலாஞ்சி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ மகளிர் சுய உதவி குழுனால நடத்தப்படுறதுங்க. நைஸ். எத்தனை பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுல்ல டூரிசம். டிக்கெட் கவுண்டரோட என்ட்ரன்ஸ்ல இருக்குங்க. நான் இங்க ஜீப் சஃபாரிக்கு காஸ்ட் எவ்வளோங்கண்ணா? 250ங்களா? எத்தனை மணி நேரங்க? 8 பேருங்களா? எவ்வளோ மணி நேரம் கூட்டிட்டு போவோம்? 1 ஹவருங்களா? சரிங்க. ஸோ பார்த்தீங்களா 250 ருபீஸ்க்குங்க. ஓகே, இங்கே பாருங்க சூப்பராக கார்டன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதோ அந்த ஜீப் தான் சஃபாரி ஜீப். நிறைய ஜீப்ஸ் இருக்குங்க. 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6-7 ஜீப்ஸ் இருக்கு. ஸோ மக்களே, நம்ம உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அவலாஞ்சி வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. டைம் இருந்திருந்தா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம், ஜிப்சிலையும் போயிட்டு சஃபாரி. பட் ஆனா நம்ம பஸ்லயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறதுனால பஸ் டைமிங் கீப் அப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பஸ் இன்னும் 5-10 மினிட்ஸ்ல வந்துடும். அதனால இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவலாஞ்சியெல்லாம் மஸ்ட் விசிட் பிளேஸுங்க, மிஸ் பண்ணிடவே கூடாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு, வேற லெவல், வார்த்தைகளே இல்லை. ஸோ நம்ம அவலாஞ்சி பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from அவலாஞ்சிங்க, உதகமண்டலம் district, the beautiful Avalanche Eco Tourism Park.